அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் ஆளும் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான அனகை பி. வேலாயுதம் தலைமையில் ஆலவட்டம்மன் கோவில் திடலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான ப. தன்சிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் அப்பு வெங்கடேசன், வழக்கறிஞர் நாகேஸ்வரன், முரளி மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசுகையில் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். எனக்கு ஒண்ணுமே தெரியல, கொலை பண்ண கஞ்சா எப்போ கஞ்சாவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்ச கஞ்சாவை வழங்கினார். இன்றைக்கு அந்த திட்டமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கினார்கள். இன்னைக்கு அந்த திட்டமும் ரத்து செய்யப்பட்டு விட்டது.